ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி பூர்ணங்குப்பத்துல தாங்க இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனல்ல எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வீடியோ. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்விம்மிங் வந்து நம்ம லைஃப்க்கு எவ்வளோ முக்கியன்றது எனக்கு இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுது. ஸ்விம் பண்ணுறதுனால நம்மளால நம்ம உயிரையும் காப்பாத்திக்க முடியும், மத்தவங்க உயிரையும் காப்பாத்திக்க முடியும். அதுவும் இல்லாம ஸ்விம் பண்ணுறதுனால கேன்சர் வராதுன்னு சொல்றாங்க. நம்ம உடம்ப வந்து ஃபிட்டா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. உடம்புல வந்து கொழுப்பு சக்தி இருக்காதுன்னு சொல்றாங்க. இது எவ்வளோ இருக்குங்க. அதாவது ஸ்விம்மிங் தெரியாம எவ்வளோ பேர் உயிரிழந்துட்டு இருந்திருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். அதுவும் பாண்டிச்சேரியில இப்போ ரீசென்ட்டா நெறைய சின்ன பசங்களும் சரி, பெரியவங்களும் சரி, இந்த ஆத்துலலாம் போய் குளிக்கும்போது சேத்துல மாட்டிக்கிட்டு இறந்துடுறாங்க. ஸோ, இத பத்தி நம்ம முன்னாள் துணை ராணுவ வீரர் ஆனந்தராஜ் சார் வந்து இப்ப பேசுவாங்க. நான் இன்னைக்கு தான் சார மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சது. அதாவது இத ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃப்ரீயாவே வந்து ஸ்விம்மிங் சொல்லி தராங்கங்க. இத பத்தி சார் சொல்றாங்க. அத கேட்போம். கேட்டுட்டு வீடியோ பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முன்னாள் துணை ராணுவ வீரர் ஆனந்தராஜ் பேசுற சங்கராபரணி ஆற்றங்கரையில இருந்து. இந்த ஸ்விம்மிங்கை நாங்க எதுக்கு கையில எடுத்துருக்கோம்னாக்கா, வாழும் கலையில ஸ்விம்மிங்கை நாங்க எதுக்கு கையில எடுத்துருக்கோம்னாக்கா, நியூஸ் பேப்பரை திறந்தாலே நியூஸ் பேப்பர்ல நம்ம பாக்குற மெசேஜ், ஏன்னா நம்ம பூமின்றது ஒரு 71% நீரால் ஆயிருக்கு. இந்த பூர்ணாபம் கிராமன்றது 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தால இருக்க ஒரு தீபகற்பம் மாதிரி. நம்ம இந்தியா எப்படி தீபகற்பமா அது மாதிரி நம்ம பூரண நகர் வந்து பூர்ணாபம் வந்து ஒரு தீபகற்பமா இருக்குது. அதனால நீர் பயத்தை முதல்ல மாணவர்களுக்கு போக்கணுன்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட நாங்க இந்த ஸ்விம்மிங்க, இந்த நீச்சல் பயிற்சியை கையில எடுத்துக்கிறோம். இந்த நீச்சல் பயிற்சி மூலம் மாணவர்களுக்கு முறையான ஒரு தண்ணியில இருந்து ஒரு பயம் போய் அவர்களுக்கு உடம்புக்கு தேவையான ப்ராப்பரான பயிற்சியும் கிடைச்சு அவர்கள் மற்றவர்களை உருவாக்கணும். இந்த உயிரிழப்பு என்ற பேச்சுக்கே இடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட தான் நாங்க இதை ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் 2017 விஆர்எஸ் வந்தேன். 2017 விஆர்எஸ் வந்ததுல இருந்தே இந்த ஸ்விம்மிங் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் வெக்கேஷன்ல இந்த கிளாஸ் நடக்கும். ஆக்சுவலி ரெகுலர் கிளாஸ். ஒரு நாள் ஸ்விம்மிங், ஒரு நாள் கிரவுண்ட், ஒரு நாள் ஸ்விம்மிங், ஒரு நாள் கிரவுண்ட் நடக்கும். நார்மலா ஸ்கூல் டைம்ல வந்து ரெகுலர் கிளாஸ் பண்ண முடியாது. அதனால ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இந்த கிளாஸ் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அதான் முறைஞ்சு ஒரு 8 வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம். அதுல இது வரைக்கும் மாணவர்கள் வந்து ஒரு 9 வயசு குழந்தை கூட வந்திருக்கு. 9 மாத குழந்தை தாய் இட்டு வந்திருக்காங்க. பெற்றவங்க மாணவர்களை படிக்க வைங்க, மார்க் கொண்டு வாங்க, நல்லது. ஆனா வாழும் கலைன்னு சொல்லக்கூடிய கல்வி, அந்த கல்வியில முக்கியமா நாங்க என்ன கொடுக்குறோம்னாக்கா, ஒழுக்கத்தை தான் முதல்ல கொடுக்குறோம். தாய் தந்தையை வணங்குறது, அப்பா அம்மாவை மதிக்கிறது, பெரியவங்களை மதிக்கிறது. முதல்ல ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒழுக்கம் முறையா வந்து போச்சுன்னா மற்ற கலைகள் எல்லாம் நார்மலா வந்துரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கையில எடுத்து முதல்ல மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீச்சல் பயிற்சி, அது இல்லாம கிரவுண்ட்ல ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்கான பயிற்சி, கிரவுண்ட் ஈவெண்ட். இப்ப வந்து சென்ட்ரல் போலீஸ், ஆர்மி, பேராமிலிட்டரி, லோக்கல் போலீஸ் அவங்களுக்கு தேவையான கிரவுண்டுக்கு தேவையான எல்லா ஒர்க் அவுட்டையும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அவருக்கு படிக்கிறதுக்கு தேவையான எப்படி படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி எடுத்து படிச்சா மெமரி ஆகும் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்விம்மிங் பயிற்சி மூலம் அவர்களுக்கு பிபி, சுகர், அத்ரைட்டிஸ், கேன்சர் போற கொண்டு நோய்களும். ஏன்னா கேன்சர்லாம் எப்படி அது குணமடையுதுனாக்கா, அன்வான்டட் செல்லோட குரோத் தான் கேன்சர் அப்படின்றாங்க. அதுக்காக நாங்க என்ன பண்ணோம், ஸ்விம்மிங்ல அதுக்கான பயிற்சி கொடுக்குறோம், கிரவுண்ட்ல அதுக்கான பயிற்சி கொடுக்குறோம். கிரவுண்ட்ல என்ன பயிற்சி கொடுக்குறோம், பிராணாயாமான்றது பிராணசக்தி தான் மகாசக்தி. நம்ம உடம்பு ஃபுல்லாவே சயின்டிபிக் பார்க்கலாம், நம்ம உடம்பு ஃபுல்லாவே செல்கள் தான் ஆயிருக்கு. அந்த செல்களுக்கு ப்ராப்பரா ஆக்சிஜன் கிடைச்சுதான் அந்த செல்லு ப்ராப்பரா இருக்கும். நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் சொல்லுவாங்க, வளர்ச்சிதை மாற்றம். அந்த அன்வான்டட் செல்லோட குரோத் தான் உங்களுக்கு கேன்சர். அந்த அன்வான்டட் செல்லு நம்ம உடம்புல உருவாகாது. அது எப்படி மூலம், பிராணாயாமம் மூலம். பிராணசக்தி மகாசக்தி அப்படின்றாங்க. அதனால உடம்புக்கு தேவையான செல்லுக்கு ப்ராப்பரா ஆக்சிஜன் கிடைச்சிட்டே இருந்தா அது வந்து 100 வயசு வரைக்கும் அந்த செல்லு ஆக்டிவா இருக்கும். அந்த ஒரு செல்லு 100 வயசு வரைக்கும் ஆக்டிவா இருக்குன்னா ஒரு கண்ணுன்றது பல லட்சம் செல்லு சேர்ந்ததுதான். இப்ப கண் பார்வை ஒருத்தன் கம்மியாகுதுனாக்கா அதுக்கு என்ன காரணம், அங்க இருக்கிற செல்ல ஒரு 1 லட்சம் செல்லு சேர்ந்தது ஒரு கண்ணுனாக்கா ஒரு 10,000 செல்லுக்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னா அது தன்னோட செயலை நீத்தி டீஆக்டிவேட் ஆயிடும். அந்த செல்லு டீஆக்டிவேட் ஆனதை நாங்க ரீஆக்டிவேட் பண்ணி பிராணாயாமத்து மூலம் ஒழுங்கு பண்ணி நோயிலிருந்து விடுபட்டு அவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான ப்ராப்பரா எல்லாமே ஆரோக்கியமோ, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன்றாங்க. அதுக்காக நோய் இல்லாத வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாணவர்களுக்கு கொடுத்து அவருக்கு வாழ்வாதாரமும் அதன் மூலம் ஆரோக்கியமும் அதன் மூலம் அவரு வேலைக்கு போயிட்டு பணம் ஈட்டி அந்த குடும்பத்தை மேற்கொண்டு நல்ல வழியில கொண்டு போறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பெத்தவங்க நான் ரெக்வெஸ்ட் பண்றேன் என்னன்னாக்கா, பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க, கூடவே இந்த மாதிரி வாழும் கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சியும் கொடுத்து நல்ல ஒரு மாணவர்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், சார் சொன்னது வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் வந்து எவ்வளோ நம்ம லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். அதாவது நீச்சல் வந்து யாருமே ஃப்ரீயா சொல்லி தர மாட்டாங்கங்க. பார்த்தீங்கன்னாக்கா, சார் வந்து நெறைய பேர் உயிர் இழக்கிறாங்கன்றதுனால, அவங்க இது ஒரு சர்வீஸா பண்ணிட்டுருக்காங்க. இந்த வாய்ப்ப வந்து தயவு செஞ்சு இதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ யார் யாரெல்லாம் வந்து நீச்சல் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, தாராளமா சார்ட்ட வந்து கத்துக்கலாம். அதுவும் இல்லாம நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல்ல போய் நம்ம ஸ்விம்மிங் கத்துக்குறோம் அப்படின்னா, எப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு மட்டும் தான் கத்துக்க முடியும். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, சார் வந்து நேரடியா வந்து ஆத்துல கூட்டு போய் சொல்லிக் குடுக்கறதுனால, இப்ப நம்ம வந்து சேத்துல மாட்டிக்கிட்டாக்கா எப்படி வெளிய வர்றது?
வேற தலையை நீ ஒருத்தவங்க டவுன் வந்து பண்ண சொல்ற. சேத்துல ஏன் மாட்டிக்கிட்டாங்கனாக்கா, எழுந்த? அவங்கள எப்படி ஏய், காப்பாத்துறது? எழுந்து எழுந்த. அந்த ஆத்துல பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்கு கல்லு, எழுந்த? முள்ளு அப்படியே மண்டை என்னென்னமோ மட்டும் வெளியே கிடக்கும். வரணும். அங்கலாம் வந்து எப்படி எதாவது சர்வை மூச்சுட பண்ணி போற. வெளிய வருதுன்னு சொல்லிட்டு நான் தெரியாத கேட்கறது பாரு. மக்கள் எதாவது இருக்கிறாங்க. மூச்சுட. இது ஒரு அருமையான வாய்ப்புங்க. ஏன்னா வந்து நீர் வெளியே ஃப்ரீயா வந்து சொல்லி போகுது. தர்றதுனால நெறைய பேர் வந்து அலட்சியப்படுத்துவாங்க. பட் உட்காரு அப்படி கீழே. கிடையாதுங்க. அங்க பாரு, சார் அவங்க பாரு. வந்து ஒரு கோச்சி வச்சுக்கிறான் முன்னாள் பாரு. ராணுவ கை எங்க பாரு. வீரர்ன்றதுனால கையை ஊனி ஊனி ஊனி. பங்க்சுவாலிட்டில வந்து அவ்ளோ கரெக்ட்டா அவங்க இருக்காங்க. என்ன பண்றாரு ஒரு பாரு. கை செகண்ட் எங்க கூட பாரு. லேட்டா ஓய், வரக்கூடாது சார் இங்க கிட்ட. பாரு காடி. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா கை எப்படி இருப்பாங்க. வைக்கலாம்? அதே மாதிரி அப்படின்னா ஒரு என் இடத்துல ஃப்ரெண்ட் ஒரு மூவ் வந்து பண்ணதுக்கு பாரு. வேற சுத்தமா ஒண்ணு அவனுக்கு புரியும். ஸ்விம்மிங்கே தெரியாது. ஆனா வேற ஜேசிபி இன்னைக்கு மாதிரி தான் அப்படியே கிளாஸுக்கு சொரியும். வந்தான். அப்படியே வச்சு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு வச்சு. 2 இப்ப நான் ஹவர்ஸ்ல டர்ன் பண்ணுவேன். ரெடி? நல்லாவே ஸ்விம் மறுபடியும் இங்க பண்றான். பாரு. இன்னும் ஒரு 4 கிளாஸ் ஏன் அட்டெண்ட் நிக்க கூடாது? பண்ணானாக்கா, அவன் அப்படியே பெர்ஃபெக்ட்டா அங்கே காலை வச்சு கை வந்து அவனால கால் மட்டும் போய் வெளியே சொல்லிக் வரணும். குடுப்பான். இதுல மூச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, கேர்ள்ஸ்க்கு தனியா ஒரு கோச்சு, இங்க நடக்கூடாது. பாய்ஸ்க்கு தனியா கோச்சு. ஜம்ப் தான். ஜம்ப் பண்ணி அவங்க அப்படியே கிளம்பி வந்து போயிட்டே இருக்கணும். வா. ஏ, பி, சி, டின்னு சொல்லிட்டு ஒரு 4 குரூப் வச்சிருக்காங்க. இப்படி அப்படியே மூச்சு. ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு போ நெனைக்கிறேன். போ. ஸோ உன் வந்து தமிழ் அவனுக்கு தெரியுமா? ஒண்ணும் மாத்திரம் யாருக்காச்சும் இல்லை. வந்து நீச்சல் கத்துக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, இங்க பாரு. ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ரெண்டாம் பயன்படுவீங்கன்னு நம்பர். நான் நம்புறேன். தேங்க் யூ ஒண்ணாம் ஸோ நம்பர் மச் வந்து. ஃபிரெண்ட்ஸ். ரெண்டாம் நம்பர் ரெடி? ரெடி கோ. யாரோ விளையாடுறாங்க. ஸ்விமிங் பண்றா. இவன் வந்து குதி போறா. அப்படியே உள்ள வந்து வா. இது வா. ஸ்விமிங் பண்ணு. நடக்க கூடாது. ஸ்விமிங் பண்ணா வரைக்கும் போறோம். ஸ்விமிங் பண்ணு. மோத வெளிய வை. அவங்க யாரா அவளே போனா. சுபாஷ். போ போ வா வா. அப்ப காலை ஊடி தக்க வா. ஃபெயில் நீங்க வா. ஓர வா. ஓர வந்துரு. மூணாம் நம்பர் ரெடி? வெரி குட். வேக வேணாம். ஸ்லோ ஸ்லோ. மெதுவா மெதுவா ஸ்லோவா மெதுவா. இங்க வா இங்க வா. வா அந்த பக்கம் போ. திரும்ப. வெரி குட். டைட் அந்த புள்ளிக்கு. சபாஷ். குட் குட் குட். போ போ முடியும் போ. மேல ஏற கூடாது. போ சபாஷ். 1 2 3 4 5 5 கால் கம்மி பண்ணிட்டான். சபாஷ். போ 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 முடியும் போ. 28 கிலோமீட்டர் போறான். போ. 30 மீட்டர் கூட போல. ஏய் சுபாஷ். இவனுக்கு ஒரு டைம் செஞ்சு காட்டாத. மல்லாட்ட மெதக்க நல்லா. இந்த கையை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு குப்புறமே வந்து காட்டு. ஏந்து ஏந்து நிக்கணும். அதுதான் பேசிக். அந்த மாதிரி பண்ணணும். அங்க பாரு அவளை பாரு. பாரு அதே பாரு. அப்படியே ஏந்து இல்ல. பாரு. புரியுது உனக்கு? ஓய் விசில் அடிச்சா தான் புரியுது உனக்கு? இல்ல மறுபடியும் செஞ்சு காட்ட சொல்லவா? புரியுது போக கூடாது. அப்படின்னா ஒரு 10 பேர் இருந்தா ஒரு 10 பேர் ஆகணும். என்ன ஆகணும்? 10 பேர் ஒண்ணு பிடிக்கணும். பிடிக்கணும். அவன் என்ன பிடிப்பான், நான் அவனை பிடிப்பேன். இந்த கிரிப் பண்ணி அவங்க கிட்ட போயிடணும். புரியுதா? இந்த கிரிப் போடக்கூடாது. அப்படியே அவன் போட்டோடனே அந்த மாதிரி நாவலும் வெடிக்கும். இதான் மெத்தடு. கயிறால பொண்ணு ரிலீஸ் ஆகி வரணும். அப்படின்னா மனிதனுடைய பவர் இருந்ததுன்னா மனிதனே ஒரு கயிறு மாதிரி சங்கிலியா உருவாகணும். உருவாகி அப்படிதான் அவர் இருக்க முடியும். அப்படி இல்லாம நீ தனியா போனா நீ போயிடுவ. புரியுதா? அந்த பயிற்சி நீங்க செஞ்சு பாக்குறீங்க இங்க. அதான் உங்களுக்கு என்ன சொல்றது, காலை வெளியே வச்சுட்டு பயிற்சி பண்ணுங்க, கையை வெளியே வச்சுட்டு பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கை வலிக்க கத்து கொடுத்து, அதுக்கப்புறம் தலைகை நீங்க கத்து கொடுத்து, அப்புறம் உள்நீச்சல் பார்த்து கத்து கொடுத்து. அதான் நீ 8 டைப் டெஸ்ட் நடக்குது. அங்க ஸ்விம்மிங் பூல் போனா என்னது, ஒண்ணு பட்டர்ஃபிளை, பேக் ஸ்ட்ரோக்கு, பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கு, வேற என்னது ஃப்ரீ ஸ்டைல். இந்த 4 தான் கத்து